பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. கேட்டு பரபேமா கருவுல கூட யாரெல்லாம் முகத்தை சேர்த்துக்கிறானோ பெரிய துரோகம். என்ன துரோகம்? என்னடா இங்க தானே உட்காந்து சாப்பிட்டோம். டேய், என்ன அருமையான சாப்பாடு, பச்சை தாய் போல சாப்பாடு போட்டாங்களா? நல்லா அங்க உட்காந்து சாப்பிட்டேல்ல. ஆமா, நான் தான் ஒரு ஓரமா உட்காந்து கேட்கல. தாய் பாசண்டா. அப்படி எங்கன்னா ஓரமா உட்கார வேண்டியதானே. அது என்ன அந்த ஓன்மே என் பக்கத்துல உட்காந்துட்டேன். ஏண்டா இலையில வைக்கிற வடி எடுத்து அவன் டேய் வைக்கும் போது ரெண்டு வடை வச்சாங்க. அப்ப கேட்டு துண்ணு வேண்டியதானே. ஆமா, என் வயிறு பெரிய வயிறு, இன்னும் ரெண்டு வெஸ்ட் போறாங்க. அப்ப என்ன எந்திரி எடுப்பான் சூடு சொன்னதுல. அட உங்க அம்மா தாலியா இருக்கா, எந்திரியா எடுக்கிறா. அங்கே எவனா உட்காந்து துட்டு போல எந்திரியா எடுக்கிறீங்க. ஓடி போய் பார்க்காத, பார்த்தாலும் டென்ஷன் ஆகுது. அப்படி பெரியப்பா தப்பா நினைச்சுக்காது சாமி. அந்த வடி எடுக்க வச்சா அவளை பேச்சு வந்தது. ஐ சோ சாரி. காலில் கூட வீந்து கும்பிட்டாரு. நான் பேசுறது தப்பு தான், ஆனால் பேசுறது தப்பு தான். ஒன்று நான் இது ஒன்றும் சொல்லலை. சரி, ஐ சோ சாரி பெரியப்பா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு கூத்தாட போனாலும் சரி, நான் போய் சாப்பிட்டு வந்த மாதிரி நீ சாப்பிடு. இல்லை நீ முதல்ல துண்ணுட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன். சரியா? ஐ சோ சாரி. வரு என்னடா இவ்வளவு கேள்வி கேட்கறா? உணர்ச்சே இல்லாத மரகட்ட மாரி நின்னுகிற சிரிச்சு நடக்கிறானே அப்படின்னு என்ன நினைச்சு நீங்க சிரிக்கிறீங்க. வாய் விட்டு சிரித்தால் உடல் விட்டு நோய் போயிடும் பெரிய சொல்லுவாங்க. வருடத்திற்கு ஒரு முறை இந்த அம்மனுக்காக விழா எடுக்கிறோம். வீட்டில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம். அந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் மறந்து அனைவருமே ஒன்னா கூடி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற ஒரே ஒரு நாள் எதுனா வருடத்திற்கு ஒரு முறை இந்த விழா ஊரில் எடுக்கிறதுக்கு காரணமே அதுதான். எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து எல்லாரும் கும்பலா உட்காந்து சந்தோஷமா இந்த ஒரு ராத்திரி இருக்கிறோம் இல்லையா. கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் இந்த நிகழ்ச்சி நாளைக்கு வருமா? சத்தியமா வராது. 10 ஜனம் வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட முடியுமா? கூடாது. இதுக்கெல்லாம் காரணமே தாய்மார்கள் மொத்த பேர் தான். உண்மைதான். இந்த ரோஜா நாடகம் ஒன்று இந்த வர்ணனத்துக்காக அரும்பாடுபட்ட என் தாய்மார்களுக்கு முதல் வணக்கம். தாய் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்ன இவ்வளவு கேள்வி கேட்டா 1000 கேள்வி கேட்டாலும் பெரியப்பான்னு காலில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டான் பார். அங்கதான் நான் சந்தோஷப்படுறேன். சத்தியமா சொல்றேங்க, வேற யாரும் இல்லாம இவ்வளவு திட்டுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியமா என் தம்பி பிள்ளைங்க இவன். உண்மையிலே என் தம்பி பிள்ளை. வீட்டுல இருக்கிற வள்ளி அமைதியா இருக்கிறான். இருக்குது இடமே தெரியல. மேலே வந்தா பார் என்ன கேட்டுக்கிறான். எங்க அக்கால கேட்கறான், எங்க அம்மால கேட்கறான். கேட்கறது இல்லாத எங்க அம்மால இஷ்டு போட்டு நோக்கிருந்தான். ஜெவடியா பையன்றான் பார். ஒரு நாள் மனசு கேட்காதே, ஜெவடியா பையன் சொல்லாதரா அப்படின்னு. பெரியப்பா எங்க பாட்டியை களிமாணிக்கு ஒப்ப கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். டேய் பூவரசா, மலர் ஓடிட்டேன் மொக்காலுக்கு புள்ள கம்னேடி பையல பாட்டு குடிக்கலாம். வேற பாட்டு பாடு சொல்லு. வேற பாட்டு பாடுப்பா. வேற பாட்டா? கோடி அருவி கொட்டிதே ஊ மேலடா. இல்ல கவிஞர் எவ்வளவு அழகா எழுதிருக்கிறான். கோடி அறிவு கொட்டுதே உன் மேல சொல்லு. காதலிய பார்த்து எழுதுற மாதிரி வச்சிருக்கிறான். எங்க அம்மா மேல போட்டிருக்கான். இல்லங்க பாட்டு மாறி போச்சுங்க. எங்க அம்மாவை நினைக்கலன்னா நமக்கு தூக்கம் வராது. ஏன்னா அவங்க கையால சாப்பிட்டு தான் நாங்க 2 பேரும் கள்ளம் இல்லாத இருக்கிறோம். ஆமா ஓய் ஓயா ஓ ஹோய் பெரிய பண்றான் ஓயன்றான் என்னென்ன சொல்லிக்கிறான் பார். ஏங்க ஓ ஹோய் என்னங்க பெரிய சொல்லுவாங்க. ஆமாங்க. ஓ தலையில கூத்தாடிக்கு முறை கிடையாது. முறை கிடையாது.